எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது சொல்லுங்கள். காக்கா குருவி கூட தனக்காக ஒரு சொந்தமாக ஒரு இடத்த தேர்வு செஞ்ச பிறகு தான் தன் முட்டைகளை ஈன்று குஞ்சுகளை பொரிக்கும். ஆனால் மனுஷனாக பிறந்த நாமும் சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அதில் வீடு கட்டி நம்முடைய குடும்பத்துடன் குடியேறணும் அப்படின்னு நினச்சா அது நினச்ச உடனே நடைபெறுவது கிடையாதுங்க. பலருக்கும் இது சொந்த வீடு கனவு என்பது எட்டாக்கனியாகவே இருந்துட்டு வருது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்குரிய பொருளாதார வசதி இல்லாத சூழ்நிலையால் அந்த கனவு நிறைவேறாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கோ பொருளாதார வசதி இருந்தும் அந்த கனவை நிறைவேற்ற முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் இவை எல்லாத்தையுமே சரி செஞ்சு விரைவிலேயே சொந்த வீட்டில் குடியேறும் அமைப்பை உண்டு பண்ணும் ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாருக்குமே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கணுங்க. அந்த பொதுவாக சொந்த வீடு, நிலம், வீடு, வாசல் வாங்கணும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால்தான் தீங்கு விளைவிக்கும் கிரகங்களுடன் சேராமல் இருக்கணுங்க. அப்படி இருந்தால்தான் நம்மளால் வீடு கட்டவோ வாங்கவோ முடியுங்க. அதையும் மீறி அவங்க அப்படி தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சொந்த வீட்டில் குடியேறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கோங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சிங்கன்னா இதை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க செவ்வாய் பகவானுக்குரிய அதி தெய்வமான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே முருகப்பெருமானை வழிபடுவதோடு இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நம்ம தினமும் எழுதி வர நம்ம செவ்வாய் பகவானுடைய அருளில் நம்மளால் ஈஸியாக பெற முடியும். பொதுவாக செவ்வாய் பகவானை மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் வாங்கும் பொருட்கள் நம்மோட நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே செவ்வாய்க்கிழமையில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமையில் வாங்கிட்டா அது நம்மளோடையே இருந்துருமே, கடன்னு வெளியில் போகவே போகாது அது. ஆனால் அதை யாருமே அந்த நேரத்தில் வாங்க மாட்டாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் பகவானுக்குரிய அதி தெய்வமான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் நம்ம வழிபடும் பொழுது நமக்கு இருக்கும் பல தடைகள் விலகி நன்மைகள் உண்டாகும். எந்த வேண்டுதலை நம்ம முன் வச்சு நம்ம முருகப்பெருமானை நினச்சி வழிபடுறோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சிறப்பு மிகுந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் நாம் இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை எழுதினாலோ நம்முடைய வாழ்க்கையில் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு எப்பொழுதும் போல் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 6 to 7 காலையில், மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. புதிதாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை 9 முறை எழுதுங்க. ஓம் அங்காரகாயை நமக இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த நோட்டை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பேனா நோட்டை எடுத்து மறுபடியும் அதே மந்திரத்தை 9 முறை எழுதுங்க. இப்படி தினமும் எழுதி வர செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு செய்ய தொடங்கும் பொழுது அந்த காரியம் கண்டிப்பான முறையில் வெற்றி தருங்க. மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை 9 முறை எழுதி செவ்வாய் பகவானின் அருளை பரிபூரணமாக பெற்று விரைவிலேயே சொந்த வீட்டில் குடியேறும் யோகத்தை அந்த முருகப்பெருமான் நமக்கு தந்தருள்வார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.